2026 நகைக்கடன் தள்ளுபடி முழுமையான அதிரடி அலசல். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு. ஆனா இப்பவே அரசியல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுல இப்போ மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி. February 28, 2026 இந்த தேதியை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த தேதிக்குள்ள நீங்க செய்ய போற ஒரு சின்ன விஷயம் உங்க குடும்பத்தோட பல லட்சம் ரூபாய் கடன் சுமையை குறைக்க போகுது. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், போன முறை மாதிரி இந்த முறை தள்ளுபடி அவ்வளவு சுலபமா கிடைக்காது. தேசியமயமாக்கப்பட்ட வங்கி கடன்களும் இந்த முறை தள்ளுபடி ஆகுமா? அரசாங்கம் போட போற அந்த 5 புதிய நிபந்தனைகள் என்ன? 2021ல 13 லட்சம் பேருக்கு கிடைச்ச அதே அதிர்ஷ்டம் இந்த முறையும் உங்களுக்கு கிடைக்குமா? இதோ இந்த வீடியோல எல்லா ரகசியங்களையும் விளக்க போறேன். வீடியோவை முழுசா பாருங்க. ஏன்னா ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் உங்க பேரு தள்ளுபடி பட்டியல்ல இல்லாம போயிடலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்சர். நம்ம சேனல்ல எப்பவுமே பாமர மக்களுக்கும் புரியுற மாதிரி உண்மையான தகவல்களை மட்டும்தான் பேசுவோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது 2026ல வரப்போற மிகப்பெரிய நகை கடன் தள்ளுபடி திட்டத்தோட முழு விவரங்கள். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே பண்ணிக்கோங்க. ஏன்னா இது உங்க பணப்பை சம்பந்தப்பட்ட விஷயம். நாம வரப்போற திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல 2021ல என்ன நடந்துச்சுன்னு ஒரு சின்ன முன்னோட்டம் பார்ப்போம். அப்போ திமுக ஆட்சிக்கு வந்த உடனே சொன்ன வாக்குறுதி, கூட்டுறவு வங்கிகள்ல வச்ச 5 சவரன் வரையிலான எல்லா நகை கடனும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிறது தான். இதனால எவ்வளவு பேர் பயனடைஞ்சாங்க தெரியுமா? சுமார் 13 லட்சம் பேர். ஆமாங்க, 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்களோட கடன் சுமையை இந்த ஒரு திட்டம் இறக்கி வச்சுச்சு. அரசாங்கம் இதுக்காக மட்டும் 4904 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க. ஆனா இப்போ ஒரு பெரிய குறை இருந்துச்சு. SBI, இந்தியன் பேங்க் மாதிரி தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்ல நகை வச்சவங்களுக்கு 1 ரூபா கூட தள்ளுபடி கிடைக்கல. இதனால பல லட்சம் மக்கள் ஏமாற்றம் அடைஞ்சாங்க. இப்போ 2026 தேர்தல்ல அந்த தவறு நடக்குமா அல்லது எல்லாருக்கும் விடிவு காலம் பிறக்குமா? இதோ இப்ப பாப்போம். 2026 தேர்தல் களம் ரொம்பவே வித்தியாசமானது. ஒரு பக்கம் ஆளுங்கட்சி தங்களோட சாதனையை சொல்லி ஓட்டு கேட்பாங்க, இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகள் பழையபடி தள்ளுபடி கொண்டு வருவோம்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ வெளியாகி இருக்கிற தகவல் என்னன்னா, இந்த முறை தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளையும் தள்ளுபடி திட்டத்துல இணைக்க அரசு பரிசீலனை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா? கடந்த முறையே இதை பத்தி பெரிய விவாதம் போச்சு. மக்கள் மத்தியில இருக்கிற அதிருப்தியை போக்க இதுதான் ஒரே வழின்னு அரசியல் கட்சிகள் நினைக்கிறாங்க. ஒருவேளை இது நடந்தா தமிழ்நாட்டில் நகை கடன் வச்சிருக்க 80% பேருக்கு கடன் இல்லாம போகும். ஆனா இங்க தான் ஒரு நிபந்தனை இருக்கு. தள்ளுபடி வேணும்னா நீங்க 5 சவரனுக்குள்ளதான் நகை வச்சிருக்கணும். 5 சவரனுக்கு 1 கிராம் அதிகமா இருந்தாலும் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்காம போக வாய்ப்பு அதிகம். அதனால உங்க நகை அளவை இப்பவே சரி பார்த்துக்கோங்க. இப்ப எல்லாருக்கும் இருக்கிற பெரிய கேள்வி, எப்போ கடன் வாங்கினா தள்ளுபடி கிடைக்கும்? அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுற உத்தேச கடைசி தேதி February 28, 2026. ஏன் இந்த தேதி? வழக்கமா தேர்தல் அறிவிப்பு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற கடன்களை தான் அரசாங்கம் கணக்குல எடுத்துக்கும். நீங்க தள்ளுபடி அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் போய் அவசரமா நகை வச்சிங்கன்னா தள்ளுபடிக்காகவே வாங்கின கடன்னு சொல்லி அதை ஏத்துக்க மாட்டாங்க. சோ நீங்க கடன் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருந்தா இந்த உத்தேச தேதிக்கு முன்னாடியே வாங்குறது தான் புத்திசாலித்தனம். இது கடந்த கால அனுபவங்கள் நமக்கு சொல்லும் பாடம். வெறுமனே 5 சவரன் வச்சிருந்தா மட்டும் போதாதுங்க. இந்த முறை சில முக்கியமான நிபந்தனைகள் இருக்க போகுது. உங்ககிட்ட இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. முதலாவது, ஒரே குடும்பம் ஒரு கடன். அதாவது ஒரு ரேஷன் கார்டுல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து 5 சவரனுக்குள்ளதான் நகை வச்சிருக்கணும். இரண்டாவது, உங்க கணக்கு கோணோட ஆதார் கார்டு கட்டாயம் இணைக்கப்பட்டிருக்கணும். மூன்றாவது, இந்த முறை கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை வங்கிகள் என 2மே பட்டியல்ல வர வாய்ப்பு இருக்கு. நான்காவது, வருமான வரி கட்டுறவங்களா நீங்க இருந்தா உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. ஐந்தாவது, அடகு வச்ச ரசீதுல உங்க பேர் மற்றும் முகவரி ரொம்ப தெளிவா இருக்கணும். சரி, இவ்வளவு நேரம் பார்த்த விஷயத்த சுருக்கமா ஒரு தடவை பார்த்திடலாம். 1. 2026 தேர்தலை முன்னிட்டு பிரம்மாண்ட நகைக்கடன் தள்ளுபடி திட்டம் வரப்போகுது. 2. 5 சவரன் வரைக்கும் இருக்கிற கடன்களுக்கு தான் முன்னுரிமை. 3. February 28, 2026 இதுதான் முக்கியமான உத்தேச கடைசி தேதி. 4. இந்த முறை நேஷனலைஸ் பேங்க் கடன்களும் தள்ளுபடியாக அதிக வாய்ப்பு இருக்கு. 5. தள்ளுபடி அறிவிப்புக்கு அப்புறம் கடன் வாங்கினா அது செல்லாது. இந்த தகவல்கள் உங்களுக்கும் உங்க நண்பர்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். ஏன்னா இது உங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை மிச்சப்படுத்த போற ஒரு தகவல். நண்பர்களே, இந்த திட்டம் பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த உடனே அதை எப்படி அப்ளை பண்ணணும், உங்க பேரு பட்டியல்ல இருக்கான்னு எப்படி செக் பண்ணணும்னு அடுத்த வீடியோல நான் தெளிவா சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்கள் யாராவது நகை கடன் வச்சிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை இப்பவே ஷேர் பண்ணுங்க. அவங்களும் ஒரு விழிப்புணர்வோட இருப்பாங்க. இது போன்ற முக்கியமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் சக்சர்.